ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கவுன்சிலர் பஞ்சாயத்தில் கொள்ளையடிப்பதற்கு தடையாக உள்ள செய்தியாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஆனூர் பஞ்சாயத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக பொதுமக்கள் ஊடகங்களுக்கு நேரடியாக பேட்டியளித்தனர். அது தொடர்பான செய்திகள் வெளியிடப்பட்டு வாட்ஸ்அப் மற்றும் இணையதளங்களில் வெளியிடப்பட்டது. இதற்கு செய்தியாளர்களை பழிவாங்கும் நோக்கத்தில் ஆனூர் பஞ்சாயத்து ஒன்றிய திமுக கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் மற்றும் ஆனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திமுகவைச் சேர்ந்த ராமு மற்றும் சத்தியம் டிவி ஊழியர் ஆகிய மூவரும் சமூக பொறுப்பில் இருந்து கொண்டு இந்த பகுதியில் இவர்கள் செய்யும் சட்டவிரோத செயல்களை பற்றி செய்தி வெளியிட்டால் செய்தியாளரை பழிவாங்கும் நோக்கத்தில் ரவுடிகள் மற்றும் சமூக விரோதிகளிடம் பணம் கொடுக்கப்பட்டு சமூக விரோதிகளுக்கு மதுபானம் வாங்கி கொடுத்து இரவு நேரங்களில் செய்தியாளர் வீட்டின் அருகில் அமர்ந்து கொண்டு செய்தியாளரை கொலை முயற்சி செய்து வருகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் திமுக கவுன்சிலர் பாலகிருஷ்ணன், அவருடைய மகன்கள் ஆனூர் ஊராட்சி மன்ற தலைவர் ராமு, இவருடன் சத்தியம் டிவி அலுவலகத்தில் பணிபுரியும் ஒருவர் இதற்கு முக்கிய காரணமாக செயல்பட்டு வருகின்றனர். செய்தியாளர்களை கொலை செய்வதற்கு எல்லாம் ஆலோசனைகளையும் செய்து வருகிறார்கள். மக்களுக்காக தன் உயிரை பணைய வைத்து தொடர்ந்து உண்மை செய்திகளை மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் செய்தியாளருக்கு கொலை முயற்சி செய்வது மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுபோன்ற சமூக விரோத ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் கவுன்சிலர் தான் மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்று கூறிக்கொண்டு பல கோடி ரூபாய் ஊழல் செய்வது, மோசடிகளில் ஈடுபடுவது, அப்பாவி மக்களை ஏமாற்றி நிலங்களை அபகரிப்பது போன்ற செயல்கள் வேதனை அளிக்கிறது. இதுபோன்ற குற்ற சம்பவங்களை செய்து வருவதால் செய்தியாளரை கண்டால் இவர்களுக்கு பிடிக்கவில்லை. மேலும் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பத்திரிகையாளர்களை கொலை செய்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். என்ன நடக்கிறது? சமூகத்தில் ஒரு செய்தியாளர் யார் என்று கூட இவர்களுக்கு தெரியவில்லை. அடுத்து வரும் தலைமுறைக்கு இதுபோன்ற தலைவர்கள் இருந்தால் நாடு உருப்படுமா என பொதுமக்கள் கேள்வியை முன்வைத்துள்ளனர். உலகத்தில் 4வது தூண் என்று சொல்லக்கூடிய செய்தியாளரை அச்சுறுத்துவது, கொலை மிரட்டல் விடுவது, இதை பார்த்து ஊடகம் பயந்து விடுவது. கடந்த 20 வருடங்களில் உங்களை போன்ற ஆட்களை பல பேரை சந்தித்து உள்ளேன், நினைவில் கொள்ளுங்கள். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.